அண்ணாமலை நான் சொல்லவா தப்பாக போயிடும். நீங்கள் ஒரு அது மிம்ஸ் மாதிரி போடுவீங்க. அதாவது 2-3 நாளைக்கு முன்னால் அவர் அண்ணாமலைன்னு போட்டு திமுக சகோதரர்கள் அதே நடு ரோட்டில் வெட்டியிருக்காங்க. என்ன அர்த்தம்னா, இந்த அண்ணாமலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த தலைவர்களையும் மிக கேவலமாக பேசினார். தேர்தல் நேரத்தில் தரைக்குறைவாக பேசினார். இப்போ அவர் சொல்கிறார், அரசியலில் ஒரு விமர்சனத்துக்கு ஒரு எல்லை வேணும் அப்படின்னு சொல்கிற அண்ணாமலை திராவிட இயக்கங்களுடைய தலைவர்களை ரொம்ப கேவலமாக பேசியவர் அண்ணாமலை. அது குறிப்பாக திமுகவை பற்றி மிக கேவலமாக பேசினார். அப்படி பேசியவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நேரத்தில் இந்த நாணயம் கொடுக்குறாங்க இல்லையா, நாணயம், கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம், இந்த 100 ரூபா நாணயம் வழங்குகிற அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கைபேசியில் அழைத்தவுடன் ஓடி சென்று கலந்து கொண்டார். கைபேசியில் அழைத்தவுடன் போய் சென்றார். இதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்தார். அதை ஆகா ஓகோன்னு புகழ்ந்தார்கள். அப்போ இன்றைக்கி நான் அண்ணாமலை கேட்குறேன், திராவிட இயக்கத்தினுடைய இப்போ கலைஞரை பற்றி மிக அற்புதமாக ராஜ்நாத் சிங் பேசுகிறார். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தவர், அப்படி இப்படி செஞ்சவர், அவருடைய ஆட்சியில் பல முன்னேற்றங்கள் நடந்து வச்சிருந்தார். அதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும், தேர்தல் நேரத்தில் மோடிஜி வந்தார். எங்கள் தலைவரை வானலாக புகழ்ந்தார், எங்கள் அம்மாவை வானலாக புகழ்ந்தார். இவங்க ஆட்சி மாதிரி கிடையாது, இவங்க தான் முன்னோடியாக இருந்தார்கள் என்று புகழ்ந்தார். ஆக திராவிட ஆட்சியில் இந்த திராவிட கழகங்கள் ஆட்சி நடத்திய காலங்கள் 70 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டு என்று சொன்ன அண்ணாமலை மாட்டிக்கொண்டார் என்பதுக்கு தான் ஆட்டை வெட்டினதாக அர்த்தம். அதான் அர்த்தம்னு நினைக்கிறேன். அது கூட இப்போ வழக்கு நடக்குது. இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இன்றைக்கி என்னன்னா, திமுகவுடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையாருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார். அது யாரும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு தமிழக அரசு தமிழக வரிப்பணத்தை கொண்டு தான் அந்த விழாவே நடக்குது. நம்முடைய தலைமைச் செயலாளர் தான் அறிவிப்பு கொடுக்குறார். சிவதாஸ் மீனா தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும், இன்னாரு கலந்துக்கிறாங்க, இன்னன்னார் பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறார். மத்திய இணையமைச்சரும் கலந்துக்கிட்டார். இதே எங்கள் பொதுச் செயலாளர் வெட்ட வெளிச்சமாக்கினார். இது புதுசாக ஒன்றும் கலைஞருக்காக பிரத்யேகமாக இன்றைக்கி 100 ரூபா நாணயம் வெளியிடப்படலை. இந்த நாணயம் வந்து எல்லா தலைவர்களுக்கும், இந்தியாவில் எல்லா தலைவருக்கும் வழங்கப்படுகிறது. எல்லா தலைவரும் யார் விரும்புகிறார்களோ அது கோரிக்கை வைத்தால் அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க. எங்கள் தலைவர்களுக்கு நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தியிருக்கோம். நூற்றாண்டு விழாவில் புரட்சி தலைவருக்கு 100 ரூபா நாணயம், 5 ரூபா நாணயம் வெளியிட்டிருக்கோம், தபால் தலை வெளியிட்டிருக்கோம். இது நாங்கள் நடத்தின விழா. நாங்கள் அன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இருந்தாலும் கூட, பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தால் கூட, முழுக்க தலைவர் விழா. தலைவர் ஒரு மதசார்பற்ற தலைவர், புரட்சி தலைவர். எனவே பாரதிய ஜனதாவை அழைக்காமல் நாங்கள் நடத்தினோம். நாங்கள் அன்றைக்கி கூப்பிட்டு இருந்தால் மத்திய அமைச்சர்கள் ஓடோடி வந்திருப்பார்கள். ஆனால் நாங்கள் செய்யலை. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இப்படி இதுவரைக்கும் ஒன்றிய அரசுன்னு விழித்து ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை என்று கூப்பாடு போட்ட நம்முடைய முதல்வர் இன்றைக்கி மத்திய அரசு சரணகதி அடைந்து இன்றைக்கி ராஜ்நாத் சிங்கை கொண்டாந்து நடத்துகிறார், இணையமைச்சர் கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம முதலமைச்சர் பொங்கி எழுந்துட்டார். நம்ம பொதுச் செயலாளருக்கு கொஞ்சம் கூட அரசியல் தெளிவே இல்லை. இது மத்திய அரசே நடத்துகிற விழா, மத்திய அரசு நடத்தின விழா, நாங்கள் நடத்தலை, நாங்கள் போய் பங்கெடுத்தோம்னு சொன்னார். அதில் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது மாநில அரசு அழைத்ததின் அடிப்படையில்
எங்கள் மத்திய அமைச்சரும் நானும் கலந்து கொண்டோம், மற்ற பாரதிய ஜனதா கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக யார் தெளிவாக இதில் இருக்கிறாங்க என்பது நன்றாக தெரியும். இன்னைக்கு திமுக பயப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று. எப்படியாவது பாரதிய ஜனதா சதி கட்டணும், இதன் மூலமாக வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தங்கள் அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும். பல்வேறு வழக்குகள் வந்து கொண்டு இருக்கிறது, ஈடி வந்துடும். எனவே இனி நம்ம ஓட்டணும், அடுத்த தேர்தலை சந்திக்கணும், அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் அங்கட சரணகதி ஆகிட்டாங்க. இன்றைக்கி பாரதிய ஜனதா என்ன ஆச்சுன்னா, பாரதிய ஜனதாவுடைய தலைவர் வீராப்பு பேசியவர், நான் ஏன்னா இதெல்லாம் சொல்லுவான்ல, சூனாப்பானா விடாத சூனாப்பானா அப்படின்னு சொல்லுவான்ல, வடிவேலு கதங்க அடியில் சொல்லுவான். அடி வாங்க அடி கொடுப்பாங்க. ஏன்னா அடே நம்ம கேரக்டரை விட்டுறக்கூடாது, யாரும் பார்க்கலையே அப்படி இப்படின்னு பார்ப்பான். அது மாதிரி இப்போ அண்ணாமலையும் மாட்டிக்கிட்டார். எப்படின்னா இன்றைக்கி பாரதிய ஜனதா மைனாரிட்டி அரசாக மாறிவிட்டது. மத்தியில் எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி கூட ஒரு செய்தி வந்திருக்கு, நேரடி நியமனம் இருக்கக்கூடாது கொண்டு வந்துட்டாங்க, யூபிஎஸ் அறிவிச்சு. இன்றைக்கி மத்திய அரசு வாபஸ் வாங்கிருச்சு. காரணம், அனைத்து கட்சியும் எதிர்க்கிறது. இதுக்கு முன்னால் எந்த இது கொண்டு வந்தாலும், கடந்த ஆட்சியில் எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்க நிறைவேற்றி ஆவாங்க. ஆனால் இப்போ உடனடியாக இப்போ பாரதிய ஜனதா போக்கில் மாற்றம் கண்டுவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என்ன தலைவரே உண்மை. அதனால் அவர் மாட்டிக்கிட்டார், இவர்கிட்ட மாட்டிக்கிட்டார். இவங்களுடைய ஆதரவு தேவை, திமுகவுடைய ஆதரவு பாரதிய ஜனதாவுக்கு தேவை. ஏன்னா இவங்களுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான். கடைசி வரைக்கும் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார், இறுதி வரை இருந்தார். அவர் இயற்கை இதுவரை மத்திய அமைச்சர் இணை அமைச்சராக இருந்தார், மத்திய அமைச்சராக கேபினட் அமைச்சராக இருந்தார். அடுத்த தேர்தலில் உடனே காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. திமுகவுக்கு எப்பவுமே வழக்கமான ஒன்று தான், ஒன்று பாரதிய ஜனதா காங்கிரஸோட தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னா எந்த மத்திய அரசு ஆளுகிறதோ அந்த கட்சியோடு இணக்கமாக சேர்ந்து கொள்வது திமுகவுக்கு வாடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். மத்திய அரசு நடத்திருந்த விழாண்டா மத்திய அந்த விளம்பரம் பார்த்தீங்க, எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் வந்து, அதில் நம்முடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தான் அறிவிப்பு கொடுக்குறார். இந்த விழா நடக்குது முழுக்க மாநில அரசு. அதே மாதிரி முருகன்ஜியும் சொல்லிட்டார் மத்திய இணையமைச்சர், இது மாநில அரசு நடத்தின விழா, அவங்க எங்களை அழைத்தாங்க, நாங்கள் வந்து கலந்து கொண்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆக இதிலிருந்து திமுகவுடைய பச்சோந்தித்தனம் வெளிப்பட்டு விட்டது என்பதுதான் நிதர்சனமான ஒன்று. இதை வெளிக்கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிஞ்சுனேன். எத்தனை எதிர்கட்சி இருக்குது இன்றைக்கி, அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்களே, யாராச்சும் கூப்பிட்டுருக்காங்களா? எங்கள் பொதுச்செயலாளர் மாதிரி ராகுலை கூப்பிட்டு நடத்திருக்கலாம்ல, நடத்தலாம். இன்றைக்கி அதை காட்டிலையும் பெரிய பாருங்கள், பகல் கொள்ளை பாருங்கள். அந்த நாணயம் 100 ரூபா, அந்த நாணயத்தை இன்றைக்கி 10,000 ரூபா அவங்க அறிவாலயத்தில் பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி 50 லட்ச ரூபாய்க்கு போயிருக்கான். இதே எதிர்கட்சியாக இருந்தால் இந்த 50 லட்ச ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குமா? நான் கேட்குறேன், 50 லட்ச ரூபாய்க்கு விற்பனை வாங்கியிருப்பாங்களா? எல்லா பேருமே திமுக இன்னைக்கு நிறைய தலைவர்கள் எல்லாமே இந்த 3 ஆண்டுகளில் நல்லா வசதி ஆகிட்டாங்க. அதனால் 100 ரூபா நாணயத்தை 10,000 ரூபா கொடுத்து வாங்குகிறாங்க, அதுவும் போட்டி போட்டு வாங்குகிறாங்களாம். அது இந்த நாணயம் வந்து எங்கள் பொதுச்செயலாளர் கூட சொன்னார், ஹிந்தியில் போட்டிருக்கு, அவர் தமிழுக்காக ஹிந்தியை எதிர்த்து போராடினவர் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம முதலமைச்சர் ரொம்ப வியாக்கியானமாகலாம் பேசினார். இது எல்லா மாநிலத்துக்கும் போகிறது சர்க்குலேஷன், இது சர்க்குலேஷனே கிடையாது. யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அடித்து கொடுப்பாங்க. யார் இப்போ நம்ம கொடுக்குறோம்னா நமக்கு தான் கொடுப்பாங்க. இது சர்க்குலேஷனுக்கே கிடையாது, வேறு எங்கேயும் போகாது, எந்த மாநிலத்துக்கும் போகாது. அதுவும் குறிப்பாக திமுக கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஆக இன்றைக்கி முதலமைச்சரும் பொய்யை சொல்கிறார் என்பது உண்மைக்கு புறம்பாக சொல்கிறார்.
என்பது இதிலிருந்து தெரியும்.